திருச்சிற்றம்பலம். நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து 63 அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்று நேசநாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நாம் முன்பு சிந்தித்த வண்ணமாக மன்னியசு மறைநாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையாள் மாணிக்கும் நேசனுக்கு மடியேன். வரிவலையால் மாணி என்பது மங்கையர்க்கரசியாரை சிந்தித்தோம். நேசர் என்று நம்முடைய நாயனாரை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சீர்வளர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நாவலர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பாவலர் புகழின் மிக்க பழம்பதி மதி தோய் நெற்றி கார்வலர் சிகரமாட காம்பீலி என்பதாகும். இது நம்முடைய நாட்டின் சிறப்பாக தனித்து காட்டாமல் காம்பீலி என்று நகரின் சிறப்பை எடுத்து காட்டுகிறார். இன்றைய நிலையில் அந்த திருத்தம் தமிழகம் கடந்து நிற்பதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம், அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் சீர்வளர் நாவலர் பார்வலர் கார்வலர் சிகல மாடம் என்று குறித்திருக்கிறார். பெருமைகள் மிக்க சிறப்புடைய நகரமாகவும் நாவலர் சிந்தை வாய்மை சொல் தவறாது நிற்கக்கூடிய வாய்மை உடையவர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய ஊராகவும் இந்த உலகத்துக்கு நிலையான புகழ் வளர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடியது காம்பீலி என்று சொல்லக்கூடிய திருநகர். அந்த காம்பீலி என்ற திருநகரில் நெசவு தொழிலுக்குரிய குலத்தில் அவதரிக்கின்றார் நம்முடைய நாயனார். அந்நகர் அதனில் வாழ்வர் அறுவையர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலின் தங்கள் மரமில் மேம்பாடு பெற்றார் பன்னகாவரர்க்கு அன்பர் பணி தலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார். அவரை அறிமுகப்படுத்துகிறார். அந்நகர் அதனில் வாழ்வார். காம்பீலி என்ற திருநகரில் வாழக்கூடியவர் அறுவையர் குலத்து அறுதலால் நமக்கு நெசவு என்பது நாம் பார்க்கிறோம். அந்த பாவிலிருந்து அந்த தறியிலே நெய்யப்பட்டு பிறகு கருவி கொண்டு அதை துணிக்கின்றோம். துணிப்பதால் அதற்கு துணி என்று பெயர். நாம் சொல்லக்கூடிய அந்த தறியிலிருந்து அந்த ஆடையை நம்ம செய்கின்ற பொழுது அதை கருவி கொண்டு அறிவதனால் அந்த குலத்துக்கு அறுவையர்